الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழ் முரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடி ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு காலத்திலே மக்கள் மத்தியிலே இப்பொழுது இருப்பதை விட கடுமையான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. எல்லாருமே ஸ்டாண்டர்டாக பணக்காரராக இருக்கலை, எல்லாரும் ஏழையாக இருக்கலை. வாழ்வியல் வசதிகளை பெறக்கூடிய வாய்ப்பு சமுதாயத்தில் குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த மாதிரியான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னு சொன்னால் கூட பொதுவாக மனிதர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பணக்காரர்கள் மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கி சாதாரணமான மக்களுக்கும் கிடைக்குது. அவர்கள் கொஞ்சம் காசை சேமித்து வைத்து கொண்டு உணவுப் பொருள்களை வாங்கி விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். குறிப்பிட்ட டெலிவரி பாய்ஸ் அவர்கள் மூலமாக தேவையான பொருள்கள் ஏழைக்கோ பணக்காரனுக்கோ வந்து சேர்ந்துருது. பிரியாணி என்பது ஒரு காலத்தில் பணக்காரர்களுடைய உணவு. இன்றைக்கு அப்படியெல்லாம் பணக்காரர்களுடைய உணவுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அனுபவம் ஏழைக்கும் கிடைக்கிறது. அப்போ ஒரு காலத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பெரிய அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்தனால மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஏற்றத்தாழ்வு பெருசாக வெளிப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் பணக்காரங்க, இவர்களெல்லாம் ஏழைகள். அதற்கே உரிய வாழ்வியல் முறைகள். பணக்காரர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை கல்ச்சர், ஏழைகளுக்கென்று ஒரு வாழ்க்கை கல்ச்சர் இருந்துச்சு. அதனால் அந்த ரெண்டு பிரிவினர்களுக்கு இடையில் கடுமையான வேறுபாடுகள், கடுமையான இடைவெளிகள், கடுமையான அந்நியத்தன்மை இருந்துச்சு. பணக்காரர் மனசுக்குள்ளே நினச்சிக்குவார், ஒரு ஏழைகிட்ட பேசுகிறது தன்னுடைய அந்தஸ்துக்கு இழுக்கு, அவன்லாம் எனக்கு சமமாக உட்கார்ந்து பேசுகிறதா என்கிற எண்ணம் பணக்காரர்கள் சில பேரிடமாவது இருந்துச்சு. ஏழைகளும் கூட அப்படி நினச்சாங்க, நாமெல்லாம் அவங்களோட அளவுக்கு போக முடியுமா, ஆக முடியுமா என்கிற ரீதியில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் பெரிய இடைவெளி, பெரிய அந்நியத்தன்மை இருந்துச்சு. அதனுடைய அடையாளமாக எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் மாளிகைகள், பணக்காரர்களுக்கே உரிய வாழ்வியல் அடையாளம், பெரும் பெரும் கட்டடங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஓலை குடிசைகள். வாழ்க்கை முறையில் வித்தியாசம், குடியிருப்புகளில் பெருசாக வெளிப்பட்டுச்சு. மனுஷர்களுக்கிடையில் இந்த பணக்காரத்தனம் அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையில் வேறுபாடு கற்பிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை பாட வந்த கவிஞர் ஒருவர் இப்படி பாடி வச்சார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அவற்றின் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு பழைய பாடல் ஒன்று இருக்கிறத நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பணக்கார மாளிகை, பக்கத்திலே பார்த்தா ஏழையினுடைய ஓலை குடிசை. இப்போ கவிதை வடிவில் இந்த வாழ்க்கை முறையை வித்தியாசம் சுருக்கமான வார்த்தைகளை இப்படி சொல்கிறார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். இது என்னப்பா உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் வீடுகள் இல்லை, ஏகதேசம் ஒரே மாதிரியான வீடுகள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வீடுகள் அடுத்தடுத்து ஒரே மாதிரி தொகுப்பு வீடுகளாக கட்டப்பட்டாலும், வில்லாஸ் என்று சொல்லுகிறார்கள், தொகுப்பு வீடுகள், ஒரே மாதிரியான வீடுகள், அபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டப்பட்டாலும் அவர்களுக்கிடையில் தான் எவ்வளவு வேறுபாடு, இடைவெளி. ஒரு காலத்தில் பெருசும் சின்னதுமாக வீடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்கிடையில் கொஞ்சமாவது தொடர்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரே மாதிரி வீடுகள், அந்நியத்தன்மை பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் பல குடும்பங்களினுடைய சங்கமமாக இருந்துச்சு குடியிருப்பு பகுதிகள். காலனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். காலனின்னு சொன்னால் குடியிருப்பு பகுதி. அந்த கருத்தோட்டம், அந்த மாதிரியான காலனி குடியிருப்பு முறைகள் எல்லாம் இந்த கால ஓட்டத்தினுடைய மாற்றத்துக்கு முன்னாடி ஈடு கொடுக்க முடியாமல் அபார்ட்மெண்ட் கல்ச்சர், அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிவிட்டதனுடைய விளைவுகளை எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் அடுத்தடுத்து இருக்கின்றன, ஆனால் உள்ளங்களுக்கிடையிலே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு இருக்கின்றன. பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய அண்டை வீட்டாருடைய பெயரை கூட தெரிந்து வைத்திருக்காத ஒரு அந்நியமான வாழ்க்கை முறை இன்றைக்கு எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. யார்கிட்டையும் யாரும் பேசுறது இல்லை. ஒருவருக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில் தொடர்பே இல்லை. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரே வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட தனித்தனி தீவுகளாக மாறி போயிருக்கிறார்கள். எல்லோரும் இன்றைக்கு ஒரே குடும்பத்திற்குள் ஒரே வீட்டுக்குள்ளே வசித்தாலும் கூட தகப்பன் கையில் ஒரு வெத்தலை. எல்லோரும் இப்பொழுது வீடுகளுக்குள்ளே சுண்ணாம்பு தடவி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி சுண்ணாம்பு தடவிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியலை, கொஞ்சம் செயல்களில் காமிக்கலாமா? இப்படியே தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வெத்தலையில் தான் இப்படி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அது மேலிருந்து கீழாக தேய்ச்சாங்க, இப்போ என்ன கீழிருந்து மேலாக தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லோர் கையிலும் ஒரு மொபைல் இருக்கிறது. தகப்பன் கையில் ஒன்று, தாயின் கையில் ஒன்று, பெரிய மகன் கையில் ஒன்று, பிள்ளையின் கையில் ஒன்று. எல்லோரும் ஒரே வீட்டுக்குள்ளே அமர்ந்து தனித்தனி தீவுகளாக மாறி இருக்கிறார்கள். அவரவர்களுக்கென்று ஒரு பெரிய உலகம். அப்போ இந்த மொபைலின் மூலமாக, சோசியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களின் வாயிலாக ஊர் உலகத்தில் எல்லாம் தொடர்பு வைக்கிறார்கள். ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடத்தில் கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடத்திலேயே இப்படிப்பட்ட இடைவெளிகள் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் இந்த வீட்டுக்காரருக்கும் இடையில இடைவெளிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரனுடைய பெயரை கூட தெரிந்து வைத்திருக்காத அளவுக்கு ஒரு அந்நியத்தனமான வாழ்க்கை இன்றைக்கு தோன்றி எல்லோரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிறகு என்ன ஆயிடுச்சு? அதுவே நாகரிகம், நவீனம் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் என்று சொல்வதை விட நம்மை நாமே ஏமாற்றிக்கிட்டோம். ஒரு போலியான செயற்கையான வாழ்க்கையை எல்லோரும் வாழ்வதற்கு பழகிவிட்டோம். மனுஷர்களுக்கிடையில் இடைவெளியும் அந்நியத்தன்மையும் இருந்தால் அவங்களை எப்படி மனுஷ சமுதாயம் சொல்கிறது? மனுஷ சமுதாயம் சொல்லணும்னா எல்லோருக்கும் இடையில் ஒரு வகையான கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். அந்த கொடுக்கல் வாங்கல் என்பது பொருளாதார கொடுக்கல் வாங்கல் இல்லை, அன்பை, அக்கறையை, அரவணைப்பை, இப்படி எல்லோரும் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாழுகிற பொழுதுதானே அது மனுஷ சமுதாயம் சொல்ல முடியும். ஒரே பகுதியில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இடைவெளியும் அந்நியத்தன்மையும் இருந்தால், தனித்தனியாக வாழ்ந்தால் அவங்கள மனுஷ சமுதாயம் என்றே சொல்ல முடியாது. வேணுமானால் மனித குழுக்கள்னு சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், பைசாவின் அடிப்படையில், ஏன் மதத்தின் அடிப்படையில் கூட வெளிப்படையான வேறுபாடுகள் இருக்கலாம், அது இயல்பு. ஆனால் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரே பகுதியில் குடியிருக்கிறவங்க.
அந்த ஒரு புள்ளியில் எல்லோரும் இணைகிற சமயத்தில் தான் மனுஷங்க சேர்ந்து வாழ்வதற்கான நன்மைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும். மதங்களின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அந்த ஆள் வேற மதம், இந்த ஆள் வேற மதம், அந்த ஆள் இந்த ஜாதி, இந்த ஆள் இந்த ஜாதி, அவன் பணக்காரன் இவன் ஏழை, இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் எல்லோரும் ஒரே குடியிருப்பில் வசிப்பவர்கள் அப்படிங்கிற சமயத்தில் தானே இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய பரஸ்பரம் புரிந்துணர்வு வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். மனுஷங்க சேர்ந்து வாழ்றதுக்குன்னு சில ரிசல்ட் இருக்குமா இல்லையா? அது எப்போ கிடைக்கும், எப்போ வெளிப்படும்? எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கிற சமயத்தில், இடைவெளி இல்லாமல் இருக்கிற பொழுது. உதாரணமாக ஒரு வீட்டில் தீ பிடிச்சதுன்னு சொன்னால் மற்ற வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டில் தானே தீ பிடிச்சிருக்கு, நமக்கென்ன என்று சொல்லி இருந்தால் அந்த தீ அடுத்த வீட்டுக்கும் பரவி தன்னுடைய வீட்டு வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்த அலட்சியம்தான் நம்முடைய வீட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும். அங்கே தானே நடக்குது, அவனுக்கு தானே நடக்குது, என் குடும்ப சேஃப்டியாக தானே இருக்குது என்று ஒருபோதும் யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்பு நாளைக்கு நமக்கு வரலாம். அது இந்த மாதிரியான தீ விபத்து மட்டுமல்ல, ஒழுக்கக்கேடுகளும் அப்படித்தான். ஏதோ ஒரு வீட்டில் ஒழுக்கக்கேடு நடந்துருச்சுன்னு சொன்னாக்கா அவங்கள ஒரு தரம் தாழ்ந்து பார்க்கக்கூடிய மனநிலை தான் இருக்குது. சீரழியிட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு என்று ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டார்கள் இப்படி நினைக்க முடியாது. அதே மாதிரி தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் நடுராத்திரியில் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய் அவசர நிலை வந்துவிடும் என்று சொன்னால் உறவினருக்கு முன்னாடி, சொந்தக்காரருக்கு முன்னாடி நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் நமக்கு உதவிக்கு வந்தாக வேண்டும். நடுராத்திரியில் பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு சப்போர்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் திடீர்னெல்லாம் வரமாட்டாங்க. இடைவெளி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நடக்காது. அவர்களிடத்தில் நல்ல உறவு முறையை பேணுகிற பொழுதுதான் அவர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன், எல்லோரும் மதத்தின் அடிப்படையிலேயோ ஜாதியின் அடிப்படையிலேயோ வேறு வகையான வெளிப்படையான வேறுபாடுகளின் அடிப்படையில் வித்தியாசங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரே மஹல்லாவில் குடியிருக்கிறவங்க, ஒரே பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த ஒற்றை புள்ளியிலே எல்லோரும் ஒன்று சேருகிற பொழுதுதான் மனுஷங்க சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான ரிசல்ட்டு, நல்ல பலன்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு அடுத்த கட்டமாக யோசிக்கலாம். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனேயே ஒரு தூய்மையான சமுதாயத்தை கட்டமைச்சாங்க என்று அவருடைய வரலாற்றில் படிக்கிறோம், அல்லது அவருடைய வரலாறு சொல்ல கேட்கிறோம். அது பற்றி ஏராளமாக உரைகளை பேசவும் செய்கிறோம், பேசப்படுகிற உரைகளை கேட்கிறோம். அது சம்பந்தமாக ஏராளமான கட்டுரைகள், நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அதை வாசிக்கவும் செய்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே ஒரு தூய்மையான சமுதாயத்தை கட்டமைச்சாங்க அப்படின்னு படிக்கிற நாம், அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு? எந்த வகையில் அந்த சமுதாய கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குனாங்க, என்ன ஐடியாலஜி வச்சுருந்தாங்க, அந்த ஐடியாலஜியை எப்படி செயல்படுத்தினாங்க, செயல்படுத்தும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு, எப்படிப்பட்ட நன்மைகள் விளைஞ்சிச்சு, இதையெல்லாம் நாம் யோசிக்கிறதே இல்லை. இதெல்லாம் தான் உசூலு சீரா என்று சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படிப்பது என்பது ஒரு கதை கேட்கிற பாணியில் இருக்கக்கூடாது. சீரா என்பது கதை கேட்கிறதில்லை, அவர்கள் செய்த பணியினுடைய விளைவுகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு பெயர் தான் சீரா என்று நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட எப்படி ரசூலுல்லாஹ்னால போன உடனேயே ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு யோசிக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை பற்றி ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. அந்த ஐடியாவை கொடுத்தது குர்ஆன் தான். எப்படின்னு சொன்னால், இந்த சமுதாயம் என்கிற கருத்தோட்டம் இருக்க, அது ஸ்டார்ட் ஆகிறதுனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே தெரியுமா? ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிறதனுடைய எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்துட்டுதா, எல்லாரும் வாழ்கிறதா, ஒரு மஹல்லாவில் ஒன்றா இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களோட தொடர்பு வைக்கிறது, கான்டாக்ட், ஒருத்தருக்கொருவர் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சமுதாயம் அப்படிங்கிற கான்செப்ட் உயிர் பெறுவதற்குரிய முதல் ஸ்டெப்பு.
அடுத்த மனுஷன்கிட்ட கான்டாக்ட் வைக்கிறது, பேசுவது, புன்னகைப்பது, இதையெல்லாம் குர்ஆன் ஆரம்பத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக வஹியாக அல்லாஹ் கொடுத்துட்டான். திருக்குர்ஆன் ஷரீஃபில் 4வது அத்தியாயத்தில் 36வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு மட்டுமே இபாதத்து செய்யுங்க, அவனுக்கு இணை வைக்காதீங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. இங்கிருந்து தான் இஸ்லாத்தினுடைய எல்லா வகையான வழிகாட்டுதலும் ஆரம்பமாகிறது. இஸ்லாத்தினுடைய மெயின் டீச்சிங் என்னன்னு கேட்டால் 3ன்னு சொல்லுவோம். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவம், 2வது ரிசாலத் என்று சொல்லக்கூடிய தூதுத்துவம், 3வதாக ஆகிரத்துன்னு சொல்லக்கூடிய மறுமை கான்செப்ட். இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த வழிகாட்டுதல்களையும் வழிமுறைகளையும் இந்த 3 கான்செப்டில் 3 ஐடியாலஜிக்குள்ள சுருக்கிக்க முடியும். குர்ஆனுடைய எந்த வசனத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த 3 கான்செப்டில் ஏதாவது ஒரு கான்செப்ட் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லாத ஒரு வசனமும் இல்லை. ஒன்று தௌஹீது பற்றி இருக்கும், இல்லைன்னா ரிசாலத்து பற்றி இருக்கும், இல்லைன்னா ஆகிரத்து பற்றி இருக்கும். அப்போ இந்த வசனமும் அந்த கொள்கையை தான் ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத்து செய்யணும். வலா துஷ்ரிகு பி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. அங்கிருந்து அடுத்து அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய மனித தொடர்பில் முதல் மெம்பராக வர்றவங்க அவனுடைய பெற்றோர்கள். சமுதாயத்தினுடைய ஆரம்ப புள்ளி. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட தொடர்பு கொள்வது, அங்கிருந்து தான் சமுதாயம் உருவாகுதுன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய முதல் தொடர்பாளர்கள் அவனுடைய பெற்றோர்கள். அது இந்த சமுதாய கட்டமைப்புங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத்து செய்யணும், அவனை இணை வைக்கக்கூடாதுங்கிற அடிப்படை கொள்கையோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்லப்படுகிறது வபிதில் குர்பா, சொந்தக்காரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு அடுத்தபடியாக அடுத்த மனித தொடர்பு உறவினர்கள். வல் யதாமா, சமுதாயத்திலே அனைவராலும் கைவிடப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற இன்னொரு பிரிவு, அனாதைகளோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். வல் மசாக்கீன், சொசைட்டியினுடைய இன்னொரு பிரிவு, ஏழைகளிடத்திலே வறியவரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். வல் ஜாரிதில் குர்பா, சொந்தக்காரரான அண்டை வீட்டார்கள், சொந்தக்காரர்களான அண்டை வீட்டார்கள், அவர்கள் சமுதாயத்தினுடைய அடுத்த ஒரு பிரிவினர்கள். வல் ஜாரில் ஜுனுப், சொந்தம் இல்லாத அந்நியர்களாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க. வசாஹிபி பில் ஜன்பு, உடன் பயணம் செய்யக்கூடியவர்கள், உடன் இருக்கும் தோழர்கள். அந்த உடன் இருக்கும் தோழர்கள் யார் எவருங்கிறதெல்லாம் பெரிய விளக்கம் இருக்கிறது. வப்னு சபீல், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோரிலிருந்து ஆரம்பித்து இப்னு சபீல் என்று சொல்லக்கூடிய வழிபோக்கர்கள். இப்னு சபீல் சொன்னாக்க பாதையின் மைந்தன் அர்த்தம். சன் ஆஃப் ரோடு, ரோட்டினுடைய மகன். யார் அது ரோட்டுடைய மகன்? கூட பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், ரயிலிலோ பஸ்ஸிலோ வேறு வாகனங்களிலோ, அல்லது உடன் பணியாற்றுபவனாக இருக்கலாம், கூட வேலை செய்யக்கூடிய கொலீக் அவராகவும் இருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் ரோட்டோரத்தில் இருப்பிடம் இல்லாமல் இரவிலே பிளாட்பாரத்தில் உறங்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களும் இப்னு சபீல் தான். இப்போ சமுதாயத்தினுடைய பல்வேறு தரப்பினர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் தௌஹீது சிறுக்கை பற்றி சொன்னதுக்கு அடுத்தபடியாக இவங்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்குங்க. சமுதாயம் என்பது இப்படித்தான் உருவாக வேண்டும். சமுதாயத்துடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர்கள் ஒரு மனுஷனுடைய தொடர்பாளர்களில் மிக உயர்ந்த இடத்திலே முதல் தரத்திலே இருப்பவர்கள் பெற்றோர்கள் என்று சொன்னால், சமுதாயத்துடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய பாதையிலே ஓரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதனோடும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தௌஹீதுக்கு அடுத்தபடியாக சமுதாய கட்டமைப்பை பற்றி குர்ஆன் ஒரு ஐடியாலஜியை கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே. அது மட்டுமல்ல, ஒமா மலக்கத்து ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவரிடத்திலும். இன்றைய காலகட்டத்தில் பணியாட்கள், வேலைக்காரர்கள், அவர்களும் சமுதாயத்தினுடைய இன்னொரு பிரிவினர்கள். இப்படி சமுதாயத்தில் எத்தனை வகையான தரப்பினர்கள் வருவார்களோ அத்தனை பேர்களையும் பட்டியலிட்டு சொல்லி அவரிடத்திலெல்லாம் நல்ல விதமாக நடந்து கொள்வதுதான் சமுதாயம் உருவாகுவதற்கான காரணியாக இருக்க முடியும். ஒரு தூய்மையான சமுதாயம் கட்டமைக்கப்படுவதிலே யார் அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் யார் யார், குர்ஆன் பட்டியலிட்டு காட்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனிய கருத்தோட்டத்தின் அடிப்படையில் தான் மதீனாவுக்கு போனவுடனேயே மனிதர்களிடத்தில் தொடர்புகளை வைத்தார்கள், தொடர்புகள் வைக்க சொன்னார்கள். அந்த தொடர்பு தான் தூய்மையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முதல் படி. ஆனால் இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அவரவர்களுக்கென்று ஒரு உலகம்.
ஒரு உலகம் ஒரு மனிதன். இந்த மாதிரியான கான்செப்டில் இன்றைக்கு உலகமே போய்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மனுஷங்க யார் யார், அவங்களில் முன்னுரிமைக்குரியவர்கள் யார், அவரிடத்திலே வைக்க வேண்டிய இனிய தொடர்புகளை பற்றியெல்லாம் இந்த 4வது அத்தியாயத்தின் 36வது வசனம் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் இப்படி பார்க்கலாம். எப்படி? ஒரு முஸ்லிமுக்கு 3 வகையான அண்டை வீட்டார்கள் இருக்கலாம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 3 வகையான பக்கத்து வீட்டுக்காரங்க. முதலாவது பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்தக்காரர்களான அண்டை வீட்டார், இது ஒருவர். 2வது சொந்தக்காரர் அல்லாத அண்டை வீட்டார். 3வதாக சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அண்டை வீட்டார். ஒரு மனுஷனுக்கு இந்த 3 வகையிலான அண்டை வீட்டார் வரலாம். நல்லா கவனிக்கணும். இதை பற்றி நாம் பேசுகிற பொழுது இது ஏதோ தனி மனுஷனுடைய சிறப்பு குணம் அல்ல, அவனுடைய ஸ்பெஷல் கேரக்டரு, இப்படியெல்லாம் இருந்தால் அவனுக்கு நன்மை, அப்படி பார்க்கப்படவில்லை. இவரிடத்தில் வைக்க வேண்டிய தொடர்புகளை தௌஹீதுக்கு அடுத்தபடியான ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைக்கிறது. இது ஒரு தனி மனுஷனுடைய விவகாரம் மட்டுமல்ல, சிறப்பு கூறல்ல, மார்க்கத்தினுடைய அடிப்படையான கடமைகளில் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நல்ல விதமாக நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது நம்முடைய சமுதாயத்தினுடைய சிந்தனையிலிருந்தே விடுபட்டு விட்டது. இது குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அண்டை வீட்டாரோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே பார்க்க முடிகிறது. நாம் யோசித்து பார்க்கணும். இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுப், உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார் என்கிற வாசகம், இது நான் மேலே சொன்ன 3 வகையான பக்கத்து வீட்டுக்காரர்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரராக இருக்கலாம், சொந்தக்காரராக இல்லாமலும் இருக்கலாம், ஏன் நான் முஸ்லீமாக கூட இருக்கலாம். ஜுனுபுங்கிற வார்த்தை அஜ்னபியிலிருந்து வந்துச்சு. அஜ்னபினா மாற்றான் அல்லது அந்நியன், அஜ்னபி, அதிலிருந்து வந்தது தான் ஜுனுபுங்கிற வார்த்தை. அப்போது அதில் குடும்பத்தின் மூலமாக அந்நியராக இருப்பவரும் அடுத்திருப்பவர்களும் இருக்கலாம், மதத்தின் அடிப்படையில் அடுத்தவர்களாகவும் இருக்கலாம். இஸ்லாம் அண்டை அயல்வாசிகள் அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இருக்கணும், முதல் விஷயம். ஒருத்தருக்கொருத்தர் அன்பு இருக்கணும், 2வது விஷயம். 3வது விஷயம், ஒருத்தருக்கொருவர் உதவி ஒத்தாசையாக இருக்கணும். 3 வகையில் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அணுகணும். ஒன்று மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது இருந்தால் போதுமா? அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதன் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் அன்போடு இருக்கிறீர்களா? பரஸ்பரம் புரிந்துணர்வு. 2வது பரஸ்பரம் அன்பு காட்டுவது. அன்பு காட்டினா போதுமா? நான் அவரை நேசிக்கிறேன், நான் இவரை நேசிக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் கூட நான் ரொம்ப அந்நியோன்யமாக இருக்கிறேன், போதுமா? பத்தாது. அந்த அந்நியோன்யம், அன்பு என்பதனுடைய அடையாளமே உதவி ஒத்தாசைகள். இப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரர் என்கிற அந்த கருத்தோட்டத்தை இஸ்லாம் பார்க்கிறது. முதலாவதாக பரஸ்பரம் புரிந்துணர்வு, 2வது பரஸ்பரம் அன்பு, 3வதாக பரஸ்பரம் உதவி ஒத்தாசைகளை செய்து கொள்ள வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் பைஹக்கி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதனை சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறோம். அண்டை வீட்டாருடைய உறவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக எடுத்து சொல்லப்பட வேண்டிய ஹதீஸு, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு தீவிரமாக அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எதை பற்றி? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, அவரிடத்தில் அந்நியத்தன்மை பாராட்டக்கூடாது, வேறுபாடு கற்பிக்கக்கூடாது என்று தீவிரமாக எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. யூசீனி, எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய சொத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களையும் வாரிசாக ஆக்கிடுவாரோ ஜிப்ரைல் என்று நான் நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சீரியஸாக பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல விதமாக நடங்குங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இந்த ஹதீஸ் எவ்வளோ பெரிய சொல்கிறது. நம்முடைய சொத்தில் நமக்கு யார் வாரிசாக வருவாங்க? நாம் பெத்த மக்கள் அல்லது நம்முடைய உறவினர்கள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரையும் சொத்திலே பங்காளி ஆக்கி விடுவாரோ, வாரிசுதாரனாக ஆக்கிடுவாரோ நான் நினைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்குங்கன்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். எத்தனை வகையான ஹதீஸ். நான் ஒரு உரையில் சொன்னேன், நாமெல்லாம் வீடு கட்டுகிற சமயத்தில் சிவில் இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிற அந்த பொறியியலாளரை போய் பார்த்து பிளான் வாங்குவோம், ப்ளூ பிரிண்ட் வாங்குவோம்,
அதற்காக வேண்டி திட்டமிடுவோம், பட்ஜெட் போடுவோம். ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்னால் ஏராளமான முன்னேற்பாடுகள். அதில் முதலாவது முக்கியமானது விஷயம், என்ஜினியரை பார்த்து ஒரு வீடு எப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஆலோசனை கேட்கறது, கன்சல்டிங் பண்ணுறது இருக்கா இல்லையா? யாராவது வீடு கட்டும்போது இஸ்லாமிக் சிவில் இன்ஜினியரிங் பற்றி பேசியிருக்கிறாங்களா? இஸ்லாமிக் சிவில் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, அது சம்பந்தமாக அஜரத்துமார்கள்ட்ட தான் கேட்கணும், அல்லது ஹதீஸ் புக்கை பார்க்கணும். அதுதான் இஸ்லாமிக் சிவில் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு. வீடு கட்டும் பொழுது ட்ரைனேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளோ லென்த்தாக போடணும், அது ஓப்பனாக இருக்கணுமா இல்லை பூமிக்கடியில் இருக்கணுமா, ட்ரைனேஜ் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டினுடைய கழிவு நீர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்க்குற மாதிரியாக வெளியே செல்லாதீர்கள். அவர்கள் பார்த்தால் முகம் சுளிப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் முகம் சுளிக்கிற மாதிரி உங்களுடைய ட்ரைனேஜை அமைக்காதீர்கள். இது இஸ்லாமிக் சிவில் இன்ஜினியர் இல்லையா? நீங்கள் வீட்டுக்கு வீடு கட்டுகிற பொழுது அண்டை வீட்டாருக்கு வெளிச்சத்தையும் காற்றையும் தடை செய்கிற மாதிரி வீடு கட்டாதீங்க, கூடாது. காரணம் என்ன தெரியுமா? காற்றும் வெளிச்சமும் அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் எல்லோருக்குமாக பகிர்ந்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்து. உங்களுக்கு எப்படி இந்த நாட்டின் இந்த உலகத்தினுடைய காற்றையும் வெளிச்சத்தையும் அனுபவிப்பதற்கு உரிமை இருக்கிறதோ, அதே உரிமை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இருக்கு. அவனுக்கும் அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமையை உங்கள் வீட்டை கட்டுவதற்காக தடுத்துடக்கூடாது. அப்படி தடுத்தா அல்லாஹ்வுடைய நியமத்தை அவனுக்கு நீங்க தடுத்துட்டீங்க. உங்களுடைய சொகுசுக்காக, உங்களுடைய உல்லாசத்திற்காக, உங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி அடுத்தவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய வெளிச்சத்தையும் காற்றையும் தடுக்கிற மாதிரி வீடு கட்டாதீங்க. இஸ்லாமிக் சிவில் இன்ஜினியரிங் இல்லையா இது? இதை பற்றி யோசிக்க வேண்டாமா? ஆனால் இன்றைக்கெல்லாம் நாம் வீடு கட்டுறது முடிஞ்ச அடுத்தவனுடைய இடத்துலையும் 2 அடியை ஆட்டையை போட்டுட்டு தான் வீடு கட்டுவோம். அதுக்கப்புறம் வருஷக்கணக்காக பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடத்தை ஆட்டை போடுறோமா இல்லையோ, பொது பாதையை கூட நாம் என்ன செய்யறதில்லை, விட்டு வைக்கிறது இல்லை. நடைபாதையிலே தான் படிக்கட்டுகள், நடைபாதையில் தான் பல வீடுகளுடைய முற்றங்கள். அந்த மாதிரி அமைத்துக் கொள்கிறோம். அடுத்தவனுடைய உரிமையில் கை வைத்துக் கொண்டு ஒரு வீடு கட்டப்படுமானால் அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி ஹதீஸ் சொல்லுகிற பொழுது, 1 ஜான் அளவு நிலத்தை அடுத்தவரிடமிருந்து பறித்து கொண்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் 7 பூமியினுடைய சுமையை அவனுடைய கழுத்திலே சுமக்க செய்வான். இது இஸ்லாமிக் சிவில் இன்ஜினியர் இல்லையா? இப்படி பார்க்க வேண்டாமா? பக்கத்து வீட்டுக்காருடைய ஹுக்கூக் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமைகள் மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. சர்வசாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல அது. இன்னும் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் வீட்டிற்கு உணவுப் பொருள்களை வாங்கி கொண்டு வந்தால் பக்கத்து வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் கொடுங்க. அப்படி கொடுக்க முடியலையா, அந்த உணவுப் பொருளுடைய வாசனை பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அவ்வளவு ஏன், பழங்களை வாங்கி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஓரிரு பழங்களை கொடுங்கள். அதனை கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் நீங்கள் சாப்பிட்டு மிச்சமாகிற அந்த பழங்களுடைய தோள்களை பக்கத்து வீட்டினுடைய உறுப்பினர்கள் பார்க்குற மாதிரி குப்பையில் கூட கொட்டக்கூடாது. பழத்தோள்களை பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்க்கிற மாதிரி கொடுக்கலாம். மனசு ஏங்கும். நீங்கள் உங்கள் வசதியின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பழத்தோள்களை வாசலில் போடுகிற பொழுது அவனுடைய ஏக்கம் அதிகமாகும். ஏன் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்க முடியலையே, அப்படிப்பட்ட ஒரு மன உறுத்தலை கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று அண்டை வீட்டாருடைய உரிமையை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் நிறைய இருக்கின்றன. சமய குறைபாடு காரணமாக நாம் இதனை நிறுத்தலாம். பக்கத்து வீட்டுக்காரர் உறவு என்பது, அண்டை வீட்டார் உறவு என்பது எப்படிப்பட்டது என்பதற்கான ஒரு 3 விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இமாம் பஸார் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், அல் ஜீரானி சலாசத்துன், அண்டை வீட்டார் 3 வகை, பக்கத்து வீட்டுக்காரங்கிறவங்க 3 வகை. ஃபஜாருல் லஹு ஹக்கும் வாஹிதுன், ஒரு அண்டை வீட்டாருக்கு ஒரு உரிமை இருக்கிறது. இவர்தான் வஹுவ அதுனல் ஜீரானி ஹக்கா, உரிமையிலேயே ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர், அதாவது ரொம்ப லோ லெவல் உரிமை இருக்கக்கூடியவர் ஒரு வகை, ஒரே ஒரு உரிமை மட்டும் கொண்டவர். வஜாருல்லஹு ஹக்கானி, இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு 2 உரிமைகள் இருக்கிறது. வஜாருல்லஹு சலாசத்து ஹுக்கூக்குன், இன்னொரு அண்டை வீட்டாருக்கு 3 உரிமை இருக்கிறது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ரைட்டு,
இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு ரைட்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 3 ரைட்ஸ் இருக்கக்கூடிய 3 வகையான அண்டை வீட்டார்கள். அம்மல்லதீன லஹு ஹக்குன் வாஹிதுன், ஒரே ஒரு உரிமை கொண்டிருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் யாரு தெரியுமா? லஹு ஹக்குல் ஜவார் ஃபஜாருன் முஷ்ரிக்குன் லா ரஹ்மலஹு, உறவுக்காரனாக இல்லாத இணை வைக்கக்கூடிய அண்டை வீட்டார். நான் முஸ்லிமாக இல்லாத அண்டை வீட்டார். இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்கிற ஒரு உரிமை இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் என்கிற அடிப்படையிலேயே நம்முடைய உரிமைக்குரியவன் அவனுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் இணை வைக்கக்கூடியவனாகவே இருந்தாலும் சரி, அண்டை வீட்டான் என்கிற உரிமை அவனுக்கு உண்டு, ஒற்றை உரிமை கொண்டவன். அதே மாதிரி லஹு ஹக்குல் ஜவார், அண்டை வீட்டார் என்கிற உரிமை இருக்கிறது. அம்மல்லதி லஹு ஹக்கானி, 2 உரிமைகள் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் யாரு தெரியுமா? ஃபஜாருன் முஸ்லிமுன், முஸ்லிமான பக்கத்து வீட்டுக்காரன். லஹு ஹக்குல் இஸ்லாமி வ ஹக்குல் ஜவாரி, இவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிற ரைட்ஸும் இருக்கு, அவன் முஸ்லிமா இருக்கிறாங்கிற ரைட்ஸும் இருக்கு. 2 ஆங்கிள் அவன்கிட்ட டீல் பண்ணணும். அண்டை வீட்டார் என்கிற அடிப்படையிலும் அவனிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவன் ஒரு முஸ்லிம் என்கிற அடிப்படையிலும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். 2 உரிமைகள் கொண்டவன். அம்மல்லதி லஹு சலாசத்து ஹுக்கூகின், 3 வகையான உரிமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் யார் தெரியுமா? ஃபஜாருன் முஸ்லிமுன் ஸூ ரஹ்மின், அவர் அண்டை வீட்டாராகவும் சொந்தக்காரராகவும் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர். இவருக்கு 3 ரைட்ஸு. இவர் என்னவா இருக்காரு? அண்டை வீட்டாராகவும் இருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரராகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் சொந்தக்காரர் முஸ்லீமாகவும் இருக்கிறார். அண்டை வீட்டாராக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார், சொந்தக்காரராகவும் இருக்கிறார். இந்த 3 வகையில் இவர்கிட்ட நாம் டீல் பண்ணணும். சொந்தக்காரங்கிற வகையிலையும் அவன்கிட்ட நல்ல விதமாக நடக்கணும், முஸ்லீம் என்கிற வகையிலையும் நல்ல விதமாக நடக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்கிற முறையிலும் நல்ல விதமாக நடக்கணும். இப்படி ஒரு நபருக்கு 3 வகையான அண்டை வீட்டார் இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தி தர்றாங்க. இதனை ஃபிக்ஹிலே சொல்லுகிற பொழுது, ஒரு மனுஷனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னாக்க அதனுடைய ஸ்கேல் எவ்வளவு தூரம், எத்தனை வீடு பக்கத்து வீடு? ஒரு தெருவில் இருக்கிறவங்க பூரா பக்கத்து வீடு தான். அதை பற்றி சொல்லுகிற பொழுது, முன்பகுதியிலே 40 வீடுகள், பிற்பகுதியிலே 40 வீடுகள், வலது பக்கம் 40 வீடுகள், இடது பக்கம் 40 வீடுகள். அப்போ மொத்தம் எத்தனை வீடு? 160 வீடு. 160 வீடுகள் வரைக்கும் கூட அண்டை வீட்டார் என்கிற கருத்தோட்டத்தின் அடிப்படையில் பழக வேண்டியவன் முஸ்லிம். தன்னை சுற்றி ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்குவதிலே அவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறதோ அந்த உருவாக்கம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மூலமாக நடக்கணும். அல்லாஹ் வந்து நடத்தி வைப்பான், ரசூலுல்லாஹ் வந்து நடத்தி வைப்பாங்க, இல்ல மலக்குமார்கள் வந்து நடத்தி வைப்பார்களா? இந்த வேதங்களும் வழிகாட்டுதல்களும் ஹதீஸ்களும் மனிதர்களுக்குத்தானே, முஸ்லிம்களுக்குத்தானே. அப்ப இந்த சமுதாய கட்டமைப்பு என்கிற முக்கியமான பகுதியில் அண்டை வீட்டார் உறவு என்கிற விஷயத்தை முஸ்லிம்கள் தான் கையில் எடுக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அண்டை வீட்டாரோடு ஏற்படுத்த வேண்டிய நல்லுறவுகள் என்பது சாதாரணமானது இல்லை. அதை நான் சொன்னேன். ஆரம்பத்தில் பெற்றோர் என்கிற மனிதர்களிலிருந்து ஆரம்பித்து ரோட்டில் படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வரைக்கும், அதில் முக்கியமான ஒரு பிரிவினர் நம்மிடம் பணியாற்றுகிற வேலைக்காரர்கள். அவர்களை குறித்தும் கூட ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாஹிபில் ஜன்பு, அருகிருக்கும் பணியாளர், அருகில் இருக்கக்கூடிய தோழர் என்று சொன்னால் வேலைக்காரர்களும் அடக்கம். ஹுவ இஹ்வானுக்கும் ஹவுலுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய பணியாளர்களுமா இருக்கிறார்கள். முஸ்லிமோ நான் முஸ்லிமோ, உங்களுக்கு டியூட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒர்க்கர்ஸு உங்களுக்கு பணியாளர் மட்டுமல்ல, உங்களுடைய சகோதரர்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அந்த வேலைக்காரங்களை அல்லாஹ் உங்களுடைய அதிகாரத்தின் கீழே கொடுத்திருக்கிறான், உங்களுடைய கைகளின் கீழே அமைத்து கொடுத்திருக்கிறான். ஃபமன் கான லஹு இஹ்வத்துன் தஹ்த யதிஹி, எவருடைய அதிகாரத்தின் கீழ் அல்லாஹ் சகோதரர்களை ஏற்படுத்தி இருக்கிறானோ ஃபல் யுத்இமுஹு மிம்மா யாக்குல், தான் சாப்பிடுவதிலிருந்தே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வேலைக்காரனுக்கு ஒரு ஃபுட்டு, நமக்கு ஒரு ஃபுட்டு இல்லை. நாம் எங்கேயாவது டூர் போவோம், டிரைவர் வருவார், நம்மளை ஹோட்டலில் ஏற்றிட்டு போட்டு டிரைவர் வண்டியில் உட்காந்துட்டு இருப்பார், அவர் எங்கேயோ போய் சாப்பிடுவார், அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. கூடாது. நீங்கள் எந்த உணவை சாப்பிடுகிறீர்களோ அதே உணவை அவர்களுக்கு மூட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, வல் எல்பிசு மிம்மா எல்பிஸ், ஒரு வேலைக்கார், ஒரு முதலாளி என்ன துணி உடுத்துகிறாரோ அதே தரத்திலான துணியை தன்னுடைய பணியாளர்களுக்கு மணிவிக்கட்டும். வலா துக்கல்லிஃபுஹும் மினல் அமலி மாலா யக்லிபுஹும், அவர்களால் தாங்க முடியாத பணியை அவர்கள் மீது சுமத்தக்கூடாது. ஃபைன் கல்லஃப்துமூஹும், இனி தாங்க முடியாத சுமையை அவர்கள் மீது சுமத்த வேண்டி வந்தால் ஃபஐனூஹும் அலைஹி, அதில் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க.
நல்ல முதலாளிக்குரிய அடையாளத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்கலாம், ஆனால் அந்த கூலியை தாண்டி வேலை முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு நன்றி என்று ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். சிறந்த முதலாளிக்கான அடையாளம். எத்தனை பேர் நம்முடைய வீட்டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து நாம் தேங்க்ஸ் சொல்லியிருப்போம்? யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ சமுதாய கட்டமைப்பு என்பது அண்டை வீட்டாரிலிருந்து துவங்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ நாம் யோசித்து பார்க்கணும். கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கலாம். ஹதீஸுகளை நாம் எப்படி கடந்து போயிட்டு இருக்கிறோம்? ஜஸ்ட் லைக் தட். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்லாமல் இந்த பொருள் முழுமையடையாது என்பதற்காக வேண்டி அதை சொல்கிறேன். அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் சாப்பிட்றவன் உண்மையான மோமின் இல்லை. ஏகப்பட்ட தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நாம் மட்டும் வயிறார சாப்பிட்டா நாம் மோமினே இல்லை. நம்முடைய ஈமானுக்கான அளவுகோலாக அவன் வயிறு நிரம்புவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்கேலாக்கி இருக்கிறாங்க. சரி, இங்கே கேள்வி என்ன தெரியுமா? நாம் எப்படி இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கிட்டோம்? நாம் சாப்பிடும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளுக்கும் ரெண்டு வகையில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, அந்த ஆள் சொல்லணும் நான் பசியோடு இருக்கிறேன்னு சொல்லணும். யாராவது ஒரு ஆள் நான் பசியோடு இருக்கிறேன்னு சொல்லுவாரா? ஒரு பக்கத்து வீட்டுக்காரர். அவருக்கு ஒரு தன்மானம் இருக்காது, ஒரு சுயமரியாதை இருக்காது. அந்த சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு நான் பசியோடு இருக்கிறேன் நானும் என் குடும்பம் என்று சொல்லுவாரா? இல்லை, சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஹதீஸ் என்ன சொல்லு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லலை. அது மேலோட்டமான கருத்து இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான் என்பதை அவன் சொல்லாமலேயே தெரிந்து கொள்கிற அளவுக்கு அவனோடு நீ உறவை பேண வேண்டும். ஏன்னா எந்த மனுஷனும் நான் பசியோடு இருக்கிறேன்னு தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுட்டு சொல்ல மாட்டான். அதை குறித்து குர்ஆன் ஹதீஸ், குர்ஆனில் கூட ஒரு வசனம் இருக்கிறது. அவர்களுடைய முகக்குறிப்பை பார்த்தே அறிந்து கொள்ளலாம் அவர்கள் தேவையுடையராக இருக்கிறார்கள். தஅரிஃபுஹும் பிஸீமாஹும், அவர்கள் தான் உங்களுடைய சதக்காவுக்கு உரியவர்கள். அப்போ அவன் முகத்தை பார்த்தாலே பசியோடு இருக்கிறார் என்று தெரிந்து கொள்கிற அளவுக்கு அண்டை வீட்டாரோடு உறவை பேண வேண்டும் என்பதுதான் இந்த அண்டை வீட்டான் பசித்திருக்க தாம் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான மோமின் இல்லைங்கிற ஹதீஸை. சாப்பாடு கொடுக்கறத பற்றி பேசலை, அது ரெண்டாம் பட்ச கருத்து அதுக்குள்ளே இருப்பது. அதற்கு முன்னால் அவரிடத்தில் உறவை பேண வேண்டும். அன்பானவர்களை, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். இது குறித்து ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களில் சொல்லியிருக்கின்றன. நாம் அந்த ஹதீஸ்களை பார்க்க வேண்டும், ஆயத்துக்களை பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே அண்டை வீட்டாரோடு உறவை பேண வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் அவரிடத்திலே நல்ல அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அது நம்முடைய தனிப்பட்ட சிறப்பு கூறுள்ள சிறப்பு குணம் அல்ல, நம் மீது அடிப்படையாக கடமையாக்கப்பட்டிருக்க விஷயம். எந்த அளவுக்கு தௌஹீதுக்கு அடுத்தபடியாக சமூக நல்லிணக்கம் பேணுவதும் அண்டை வீட்டாருடைய உறவும் மனித தொடர்புகளும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கூடிய விஷயம். எனவே அவற்றை கடைபிடிப்போம். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒரு சிறந்த சமுதாயத்தை நம் மூலமாக உருவாக்குவதே நாமும் பங்காளியாகலாம். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம். நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.